உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. மதுரையில் நடைபெற்ற கல்யாண மாலை பிரம்மாண்டமான பட்டிமன்றம். நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலா, சொந்த முயற்சியா? விவாதம் சென்ற வார தொடர்ச்சி. கல்யாண மாலை நிறுவனத்தின் புன்னகை அரசர் மிஸ்டர் மோகன் சார் அவர்களே, தேங்க்யூ மீரா மேடம். எங்கள் அணியில் இருக்கிற பேச்சாளர்கள் தன் சொந்த முயற்சியால் வேற்று கிரகத்திலிருந்து இன்று நேராக மதுரை ஹாலில் குதித்து இந்த பேச்சுக்கு கூட ஒரு லெவல் கைடன்ஸ் கூட வாங்காமல் சொந்த முயற்சியில் பேசும் அந்த 3 பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். என்னவோ குத்துற மாதிரி இருக்கு. ஐயோ, யாருக்கிட்டையுமே கைடன்ஸ்ன்றது வாங்கியிருக்கவே மாட்டாங்க பாருங்கள். அப்படி டைரெக்டாக ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவங்களோட சொந்த தாட்ஸு ஒரு லெவல் கைடன்ஸும் வாங்காமல் அப்படி பேசியிருக்காங்க. இப்போ இங்கே என்னுடைய முதல் சாக்கேத் ராமன் இன்றைக்கி அவர் வந்து பேசும்போது அவர் பயங்கர டென்ஷனாக இருந்தார். இன்றைக்கி மனுஷன் அவங்க ஹோட்டலில் உட்காந்துருக்கும் போதே இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா, துண்டு போடலாமான்ற அவ்வளோ டென்ஷனில் இருந்தார் அவர். பாவம். அவர் பேசி முடித்தப்போ எங்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சி இங்கே இருந்தது. ராஜா சார் இப்படி கை தட்டி ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து, அவ்வளோ ரசித்து பேசினார். அதுக்கப்புறம் நட்ராஜன் சார் ஒன்று பண்ணார். அப்படி தாண்டி போய் மீராமா கிட்ட கை கொடுத்தார். நீ ஜெயிச்சிட்ட மீரா அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். ஏன்னா அதான் வழிகாட்டுதலோட எக்ஸாம்பிள். இன்றைக்கி அவங்க சொல்லலாம், ஐயோ இவர் பயங்கரமாக பேசினாருன்னு. எங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ டென்ஷன். தெய்வானை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. இங்கே மேடையில் இருக்கிற பேச்சாளர்களை விட பல மடங்கு டேலண்டான பேச்சாளர்கள் வெளியில் இருக்க தான் செய்கிறாங்க. அது உண்மைதான், ரைட்? எவ்வளோ பேர் இந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்றதுக்கு ஏங்கி தவிக்கிற காலத்தில் இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது, வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தம். அந்த அணியில் சுசித்ரா பேசும்போது நான் கூட நினச்சேன், ஒருவேளை எங்கள் அணிக்கு பேசுகிறாங்களான்னு. கிட்டத்தட்ட 80 தடவை வழிகாட்டுதல் 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 மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. அந்த அணிக்கு பதிலாக இந்த அணியில் வந்து பேசியிருக்கணும் அவங்க. அட்வைஸு ஒரே ஆள்கிட்ட ஒரு டைப் ஆஃப் அட்வைஸ் தான் கிடைக்கும். அவர்கிட்ட போனீங்கன்னா இதுதான் திருப்பி திருப்பி கிடைக்கும். ஒன் சைஸ் ஷூ டஸ் நாட் ஃபிட் ஆல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவர் ஏன் யோகா குரு ஆனாருன்ற அதுக்கு தான் காரணம். தேவையில்லாத ஆளுங்கிட்டலாம் அட்வைஸ் வாங்கினா இது மாதிரி யோகா குரு ஆகி வீடியோ போட்டு 3 பேர் தான் மொத்தமாக பார்ப்போம். அந்த 3 பேரும் நாங்களே தான் இருப்போம். அவங்க பிடிங்கின ஆணி பூரா தேவையில்லாத ஆணி தான். அப்புறம் சொன்னாங்க, நாங்கள் மட்டும் சொதப்பிட்டா மீரா மேடம் எங்களை திருப்பி கூப்பிடுவாங்களா அப்படின்னு. பாரதி மேடமோட ஒரு ஸ்பீச் இருக்குது, அது தயவு செஞ்சு போய் கேட்டு பாருங்கள். அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் அவங்களோட ஆசானோட பேர் வருது. அவர் வீடியோவில் வராரு, கண்கலங்குறாங்க. அப்போது ஒரு ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கிற ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க, பாரதி மேடம் ஒரு முறை பேச போகும்போது பழக்கம் இல்லாமல் திடீர்னு போய் மேடையில் பேசும்போது பேச்சு வராமல் நின்றுச்சு அப்படின்னு. அதுலேயும் ஒரு நையாண்டித்தனம் இருக்குது. மேடம் சொல்லுவாங்க, எனக்கு பேச்சு வரல, யார் எனக்கு அப்படின்னு. வேணாம், இந்த பேச்சே வேணான்னு போகும்போது அந்த மென்டர்னு ஒருத்தர் இருந்தார்ல, கூப்பிட்டு தட்டி எழுப்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி தான் பேசணும், பேச்சுன்னா சில இடத்துல சறுக்க தான் செய்யும்னு சொல்கிற ஒரு ஆசான் இருக்கார் பாருங்க, மென்டர் இருக்கார் பாருங்க. அவரை தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நினைவுக்கு வந்தாங்க, சாலமன் பாப்பையா அப்படின்றவரை.
அதனால தான் சொல்லுவாங்க பாரதி மேடம் ராஜா சார்லாம் ஃப்ரம் த ஸ்டாக் ஆஃப் சாலமன் பாப்பையா சார் அப்படின்னு. நம்மலாம் ஏதாவது பேசிட்டு நான் பேசின எந்த ஸ்பீச்சும் நான் கேட்டது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மெசேஜ் வரும் பாரதி மேடம் கிட்ட இருந்தோ ராஜா சார் கிட்ட இருந்தோ, சூப்பராக பேசுனீங்க தம்பி, ஃபென்டாஸ்டிக் இருங்க. அது வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமமாக இருக்கும். அதுதான் ஒரு சிறந்த வழிகாட்டிக்கான எக்ஸாம்பிள். அது மாதிரி வழிகாட்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கொண்டாடணும். நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், 2 பேரும் சில வழிகாட்டுதல் நம்மளை காலை வருவாங்க, அவங்க பேர் வழிகாட்டி கிடையாது. ஓகே, அவங்ககிட்ட தூரமாக இருந்தால் தான் நீங்கள் உருப்பட முடியும். நம்பர் 1. இப்போ இப்படி வச்சுக்கலாம். மதுரைக்கு நீங்கள் வரீங்க புதுசாக, ஜிபிஎஸ்ன்னு ஒன்று கிடையாது. ஜிபிஎஸை பற்றி நிறைய பேசிட்டாங்க. ராஜா சார் வீட்டுக்கு அட்ரஸ்க்கு போகணும். அட்ரஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் மதுரையில் வந்து பேசினா பார்த்தீங்கன்னா யாருமே தமிழ் பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாம் வேற்று மொழியில் பேசுகிறாங்க. ஜிபிஎஸ் வேலை செய்யலை. எப்படி ராஜா சார் வீட்டுக்கு போவீங்க? யோசிச்சு பாருங்கள். அட்ரஸ் இருக்குது, ஆனால் எப்படி போகணுன்னு தெரில. கிட்டத்தட்ட வழிகாட்டி இல்லாத வாழ்க்கை. மதுரையில் அட்ரஸ் இருந்தும் அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாமல் நம்ம படுறோம் பாருங்கள், கஷ்டம். அதுக்கு சமம். இது எப்படின்னா, கடலில் ஒரு கப்பல் இருக்குது, அந்த மெரைன் காம்பஸ் கிடையாது, கண்டிப்பாக அதை கரை சேர்ந்துடும் அப்படின்னு நம்பிக்கிற ஒரு கும்பல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கும்பல் தான் செல்ஃப் மேட் மேன். நாங்கள் சொந்த முயற்சியால் மட்டும்தான் ஜெயிக்கிறவங்க. அந்த கேட்டகரி. கப்பல் கரை சேராது, கரை ஒதுங்கும். எப்பயாவது ஒரு வாட்டி கரை ஒதுங்கும். அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாட் கைடன்ஸ் ரியலி மீன்? நாங்கள் என்ன சொல்கிறோம்? வழிகாட்டுனா உங்களை கை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. தம்பி கீழே விழாமல் உன்னை முடிஞ்ச அளவு பார்த்துக்கிறது, பார்த்து போன்னு சொல்கிறது. இந்த தப்பை நான் செஞ்சுருக்கேன். அதாவது இது நெருப்புன்னு சொல்கிறேன் சார், இது நெருப்பு, கை வச்சா கை சுடுன்னு சொல்கிறேன். புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஓ, இவர் ஏற்கனவே கை வச்சு சுட்டுருக்காரு போல், தொடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் புத்திசாலி. நான் கை வச்சு பார்ப்பேன், எனக்கு சுட்டாதான் தெரியும் அப்படின்னா கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். அப்போது ஒரு 20 வருஷ அனுபவத்தை ஒரு மனுஷன் உங்களுக்கு 20 நிமிஷத்தில் கொடுக்குறான் அப்படின்னா அது ஒரு வேல்யூபிள் பீஸ் ஆஃப் அட்வைஸ். இன்னைக்கு ஆண்டர்பிரனருக்கு அதுதான் சார் தேவை. காலம் மாறலாம், ஆனா கல்யாணப்பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. இந்த பட்டிமன்றமே ஒரு எக்ஸாம்பிள். ஒரு மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஸ்டேஜில் ஏறினா இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பேசக்கூடாது அப்படின்ற அந்த கைடன்ஸ் கிடைக்கிறது, தட்ஸ் a piece of gold தான் நாங்கள் சொல்லுவோம். நத்திங் கால் செல்ஃப் மேட் மேன்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. இங்கே யாருமே நான் சொந்த முயற்சியில் ஜெயிச்சவன் அப்படின்னு சொன்னால் அதோட ஒரு அபத்தம் கிடையாது. குருவி இல்லாத உலகத்தை மனுஷனால் வாழ முடியாதுன்னு சொல்கிற போது நான்லாம் சொந்த முயற்சியில் தான் சார் வந்தேன் இந்த நிலைமைக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அபத்தம். இன்றைக்கி இது எத்தனை எக்ஸாம்பிள் சொல்கிறான். அவர் அம்பேத்கர் எக்ஸாம்பிள் சொன்னார், ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறாங்க. சார் மவுண்ட் எவரெஸ்ட்டில் முதல்ல ஏறினது யார்? எல்லாருக்கும் சொல்லுவோம் உடனே, சார் ஹெட்மண்ட் ஹில்லரி அப்படின்ட்டுருவோம், டென்சிங் நார்கேன்ருவோம். அவங்க தான் 1953 மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஏறினாங்க. இப்போ அவங்க ஏறுறதுக்கு கூட ஆக்சிஜன் சிலிண்டரு, ஏணி எல்லாத்தையும் தூக்கிட்டுக்கு ஷெர்பாஸ்ன்னு ஒரு கும்பல் போகும் கூடவே. இவங்களுக்கு முன்னாடி அவங்க தான் ஏறணும், அவங்க தான் வழி போடணும். சார் ஹெட்மண்ட் ஹில்லரி வந்து மேலே ஏறணும்னா கயிறை போடுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஷெர்பாஸ்ன்னு ஒருத்தவங்க ஏறணும். அவங்களோட உதவியில் தான் இவங்க ஏறுறாங்க. அப்போ எட்மண்ட் ஹில்லரி ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் ஏறினாரா இல்லை ஷெர்பாஸ் ஏறினாங்களான்னா இட்ஸ் $1 million கொஸ்டின். மவுண்டனியர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க ஏறி இருக்காங்க. ஆனால் கொண்டாடுறது நம்ம என்னமோ சார் ஹெட்மண்ட் ஹில்லரி. ஒரு ஹெட்மண்ட் ஹில்லரியை நம்ம கொண்டாடுறோம். அதே நேபாளில் சேர்ந்த ரவி கிருபா ஷெர்பான்றவர் 32 தடவை ஏறி இருக்காரு மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு. தனியாக ஏறுறது கிடையாது, வேற யாரோ ஒருத்தர் ஏறுறதுக்கு அவர் ஏணி போட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். அவரும் வழிகாட்டி தான். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா வழிகாட்டினா ஒரு பெரிய அறிவு ஜீவி, வீட்டில் இருக்கிற அப்பா, ஒரு மென்டர் நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. அது ஒரு புத்தகமாக இருக்கலாம், உங்களுக்கு வர ஒரு சிந்தனையாக இருக்கலாம், அது யாராக வேணா இருக்கலாம். இப்போ என்னோட லைஃப்பில் நடந்தது, ஏங்க நான் 12th படு கேவலமாக மார்க் வாங்கிட்டேன் ஒரு சப்ஜெக்டில், அடித்து இன்னைக்கு இதோட காலின்னு நினச்சேன். நான் என்னுடைய லைஃப்பில் 2 பேருக்கு தான் நான் இன்றைக்கி தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று எங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்போது கையை இப்படி எடுத்துகிட்டு வந்தார், ஓங்கி ஒன்று போட போகிறாருன்னு நினச்சேன். நான் தோளில் கை போட்டு அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், தம்பி பார்த்துக்கலாம்ப்பா அப்பா இருக்கேன் அப்படின்னாரு. இன்றைக்கி நான் மேடல் நிற்கிறேன், அதான் காரணம். கூட படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டாங்க. நான் படிக்க போகிறது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, உங்கள் ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப டல்லாக இருக்கான்னு. அந்த அம்மா என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு கப் காஃபி வாங்கி கொடுத்துட்டு என்னை கேட்டாங்க, தம்பி உனக்கு கணக்கு வரல, ஓகே, அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, யூ ஆர் நாட் குட் இன் சால்விங் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்,
வெரி குட் இன் சால்விங் பீப்புள் ப்ராப்ளம். உனக்கு எது நல்லா வருமோ அதை எடுத்து படிடா தம்பி, அதில் தான் ஜெயிக்க முடியும்னாங்க. என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரே அட்வைஸ் அதுதான். ஹெச்ஆர் மேனேஜர் உருவான கதை ஹெச்ஆர் கோச்சிங் ட்ரைனிங். இன்னைக்கு நான் பண்றதுக்கு என் வேலையை பிடிச்ச வேலையை செய்யறேன்னா அந்த ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் தான். நம்ம வாழ்க்கையை புரட்டி போறதுக்கு ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரே ஒரு ஆசிரியர் இருந்தால் போதும், அது என்னெல்லாமோ சாதிச்சிடலாம். இன்னைக்கு நல்ல மென்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஸ்பாட் கிரேட் டேலண்ட். மகேந்திர சிங் தோனி நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். அவர் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கோல் கீப்பராக இருந்தார், ஃபுட்பால் கோல் கீப்பராக இருந்தார். அதை கண்டுபிடிச்சவர் கேஷவ் பானர்ஜி. உன் ரிஃப்ளெக்ஸ் சூப்பராக இருக்குது, நீ ஏன் விக்கெட் கீப்பிங் எடுக்கக்கூடாதுன்னாரு. இன்னைக்கு விக்கெட் கீப்பிங் எடுத்த மகேந்திர சிங் தோனியை தான் நம்ம தலைன்னு கொண்டாடுறோம். ரஜினிகாந்தை கண்டுபிடிச்சவர் ஒரு கே பாலச்சந்தர். இது மாதிரி நீங்க அடுக்கிக்கிட்டே போகலாம். கிரேட் மென்டர்ஸ் ஐடென்டிஃபை கிரேட் டேலண்ட். இன்னைக்கு அப்துல் கலாமை பத்தி பேசுனீங்கன்னா அவருடைய சிவசுப்ரமணிய ஐயர், அவரோட வாதியாரை பத்தி நீங்க பேசாம இருக்க முடியாது. ஏன்னா இது அவர் சொன்னது. மனிதர்கள் இவங்கெல்லாம் பெரிய பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணவங்க எல்லாரும் சொல்ற விஷயம், they go back to their mentors, they always remain thankful to their mentors. அப்பேற்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் எல்லாரும் ஒரு மென்டர்ஸ், ஒரு கோச்சஸ்ன்னு ஏன் வச்சுருக்காங்க? ஏன் கோச்சிங் ஒரு $1 பில்லியன் இண்டஸ்ட்ரியாக இருக்குது? எல்லா மாணவர்களும் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஏன் சிலரால் மட்டும் நல்ல மார்க் வாங்க முடியுது? ஏன்னா அவன் கோச்சிங் கிளாஸ் போகிறான். என்ன சப்ஜெக்டில் எப்படி மார்க் வாங்கணும்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. நீட் எக்ஸாம் எத்தனை டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸு கோச்சிங் போகாமல் ஒரு வழிகாட்டுதல் எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுது? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரால் பண்ண முடியுது? சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் சிஇஓஸ், இவங்களுக்கு எதுக்குங்க கோச்சு? ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு எதுக்கு கோச்சு? டிம் குக்குக்கு எதுக்கு கோச்சு? ஏன் பராக் ஒபாமாக்கு எதுக்கு கோச், ஸ்பீக்கிங் கோச் எதுக்கு வச்சுருக்காங்க? எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டுதல் தேவை. அதுதான் அவங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பீக் பர்ஃபார்மன்ஸ்க்கு கொண்டு போகும். வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் பெரிதும் துணை நிற்பது அடுத்தவரின் வழிகாட்டுதலே. நெகிழ்வோடு தொடர்கிறார் திரு சுஜித்குமார். அடுத்த வாரம் நான் ஹெச்ஆரில் இருக்கேன். நான் எவ்வளோ ஆயிரக்கணக்கான இன்டர்வியூ எடுத்திருக்கேன். இந்த பொண்ணு அந்த பக்கம் உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக கோச்சிங் கொடுக்குறேன் அவளுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு போன ஒரு கேள்வி கேட்பாங்க, டெல் மீ சம்திங் அபவுட் யூ அப்படின்வாங்க. சிரிச்சுக்கிட்டே பேசு, இங்கிலீஷில் மெதுவாக பேசு அப்படின்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு ஒரு 2 மணி நேரம் ஃபுல்லாக பேசி எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது. நான் கையை இப்படி வச்சுக்கிட்டு, அவள் பேர் இசக்கியம்மாள், இசக்கி உனக்கு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு. அந்த பொண்ணு என் கையை, இடது கையை பிடிச்சிட்டு சொல்கிறா, அண்ணே நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. என்னை பார்க்க வரும்போது அவள் என்ன பண்ணான்னா, இந்த கோட்டை எடுத்து இப்படி ஒரு சுற்றினான். அப்படி கோட்டை அப்படி போட்டுட்டு கை கொடுத்துட்டு, வெல்கம் டு தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ணே அப்படின்னா. யாரு? இசக்கியம்மாள். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும்.